இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கும். And you are welcome to the covenant of the day. இந்த உடன்படிக்கை தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். And it's very good morning. எப்படி ஆசீர்வாதமாக இருக்கீங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறாரா? எல்லார்கிட்ட சமாதானமாக இருங்கன்னு சொன்ன ஆண்டவர், நீ சமாதானமாக இருக்குன்னா உங்கள் உள்ளத்தில் கசப்பான காரியங்கள் இருக்கக்கூடாது. When you have bitterness, you cannot have peace with anybody. ஆமாம் தானே? அதனால் சமாதானமாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்கு கசப்பான காரியங்களை மறந்து விடுங்கள். சரி, இன்னைக்கு கொடுக்குற ஆலோசனையை பார்ப்போமே. And today is 28 August 2024 and Wednesday. Hallelujah. இன்னைக்கான வசனம் ஹெப்ரேயர் Hebrew 12:24. And to Jesus, the mediator of the new covenant, and to the blood of sprinkling that speaks better things than that of Abel. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கு ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்பட்ட இரத்தத்தினருக்கு சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. ஆபேலுடைய இரத்தத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கும் அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆபேல் ரத்தம் பேசினதாக வசனம் இருக்கிறது. இங்கே பவுல் ஆவியானவர் மூலம் என்ன சொல்றாருன்னா, அந்த இரத்தத்தை விட இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் என்ன செய்கிறது? நமக்கு நன்மைகளை, ரட்சிப்பை, பாவத்திலிருந்து விடுதலையை அது கொடுக்கிறது. காரணம், அவர் தான் நமக்கு புதிய உடன்படிக்கை. He is the new covenant. Hallelujah. ஆமாதானே? Jesus, the mediator of the new covenant. Hallelujah. அவர்தான் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்திற்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். படைத்தவர் புது வழியை, அது இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான், அது அவருடைய இரத்தத்தின் மூலம்தான். அப்படி என்றால் சிலுவையின் பாடுகளின் மூலம் தன் உயிரை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தி. அதன் மூலம்தான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு, விடுதலை என்று இங்கே விளக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, Jesus is a new covenant and he is a mediator. அவர் மனிதனாக அவர் உயிரை கொடுத்ததுனாலே, அருமையானவர்களே, சிறப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நன்மையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே, அவருடைய இரத்தத்தை நீங்கள் நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த கசப்புக்களை நாம் மறக்கவும் சமாதானமாக ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிற ஜனமாக இருக்க முடியும். அருமையானவர்களே, when you received Jesus Christ as a personal savior, if you are cleansed by the blood of Jesus Christ, dear brother and sister, you will forgive and forget the bitterness, and you will be instrument for the peace. Hallelujah. And the Lord will use you in mighty way for the reconciliations, dear sister and brother. So let us commit ourselves, trust and believe the Lord. நாம் விசுவாசித்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த உடன்படிக்கைக்குள்ளே நம்மளை அர்ப்பணம் பண்ணுவோம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். அநேக மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. தேவையில்லாமல் பிடிவாதம், தேவையில்லாத வைராக்கியம், தேவையில்லாத கசப்புக்களை வளர வைப்பதனாலே ஒரு நன்மையும் வரப்போதில்லை. ஆமாதானே? உன் வாழ்க்கை வெறுமையாய் போய்விடும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கி, அவருடைய ரத்தம் உங்களை கழுவி, நல்ல சிந்தனைகளை தந்து இயேசுவை நோக்கி பார்க்க உதவி செய்யும். ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், உடைய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். உடைய வசனத்தின் உண்மைகளை நாங்கள் எல்லாரும் காண உதவி செய்யுங்க ஐயா. இன்றைக்கு தியானிக்கிற பிள்ளைகளோடு இடைப்படுங்க. உடைய வசனம் அவர் வாழ்க்கையிலே நிஜமாய் மாறட்டும், தடைகளை நிர்மூலமாக்கட்டும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். கிறிஸ்துவுக்காக நிற்கிற ஒரு மனிதனாக, ஒரு ஜனமாக மாற்றுங்க ஐயா. நன்றி. தொடர்ந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அருமையான சகோதரனே, சகோதரியே,
இயேசுவின் ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டவன், நீ கழுவப்பட்டவள் என்பதை மறந்து விடாதே. God bless you. Take care.